ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி 143 சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிளிசரினை வச்சு செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ரெமெடி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெமெடியை நம்ம பண்ணுறது மூலமா நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள் ரிமூவ் ஆகி பருவெல்லாம் போகி நம்ம முகம் நல்லா பளிச்சுன்னு வெண்மையாக மாறும். இந்த ரெமெடியை நான் 3 ஸ்டெப்பில் சொல்லித்தரேன். அது மாதிரி நீங்கள் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் நான் சொன்ன மாதிரி உங்கள் முகத்தில் பருவெல்லாம் போகி நல்லா ப்ளீச்சிங்காக ஒயிட்டாக ஆயிரும் உங்கள் முகம். இந்த ரெமெடியை தொடர்ந்து 3 நாள் யூஸ் பண்ணாலே போதும், நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். கிளிசரின் எல்லா மெடிக்கல் ஷாப்லேயுமே கிடைக்கும். இது 30 ரூபாயிலிருந்து 40 ரூபாய் வரைக்குள்ள தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெமெடி எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2லேருந்து 3 சொட்டு வரைக்கும் இந்த கிளிசரினை விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மிக்சரை எடுத்து உங்களுடைய ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு காட்டன் கிளாத் வச்சு உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃபேஸ் பேக்கை அப்படியே ரிமூவ் பண்ணுங்கள். இதுக்கு நீங்கள் தண்ணி எதுவும் யூஸ் பண்ண தேவையில்லை, காட்டன் கிளாத்தே போதுமானது. அவ்வளோதான், ஃபஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சது. செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3 சொட்டு அளவுக்கு கிளிசரின் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட அரிசி மாவு இல்லை அப்படின்னா கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போது இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. இதை அப்படியே 5 நிமிஷம் வரைக்கும் காய விட்டுருங்க. அதுக்கப்புறம் நார்மலான வாட்டர் வச்சு இதை ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. இந்த ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப் நம்ம செஞ்சு முடிக்கும் போதே நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் மறைஞ்சிரும். ஃபேஸ் பார்த்திங்கன்னா நல்லா க்ளோயிங்காக ஆயிரும். இப்போ நம்ம தேர்ட் ஸ்டெப் பார்க்கலாம். தேர்ட் ஸ்டெப்புக்கு இன்னொரு பவுலில் ஒரு 3 ட்ராப் அளவுக்கு கிளிசரின் விட்டுக்கோங்க. அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. இது அதுவாகவே கொஞ்சம் நேரத்தில் ட்ரை ஆகிரும். ட்ரை ஆன உடனே நார்மலான வாட்டர் வச்சு உங்கள் ஃபேஸை ரிமூவ் பண்ணிடுங்க, ஃபேஸ் பேக்கை. இந்த தேர்ட் ஸ்டெப் நீங்கள் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா உங்கள் ஃபேஸ் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பிரைட்னஸோடு இருக்கும். இந்த ரெமெடியை நீங்கள் தொடர்ந்து 3 டேஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பெர்மனெண்ட்டாக உங்கள் ஃபேஸில் ஒரு ஒயிட்னஸ் கிடைக்கும். இது ரொம்பவே ஈஸியான ரெமெடி தான். கிளிசரின் யூஸ் பண்ணுறது மூலமா ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இதை எல்லாருமே கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பியூட்டி 143 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.